முதல்வர் அழைத்ததன் பேரில் ராஜ்யசபாவில் நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி எங்கள் கட்சியிடம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கு தேவையான தஸ்தாவேஜுகளையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரையும் முன் அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் சொன்னார்கள். கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். அதிமுக பொதுச்செயலாளர் பார்த்திருக்கீங்க. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்கிறேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் தேதி ஜூன் 19. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மதுரையில் 22 கிலோமீட்டர் ரோட் ஷோவில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அதிமுகவில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள் அதிமுகவுக்கு. அந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் இன்னும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நீடிக்குதா அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதில் 2 சீட்டில் ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்த சூழலில் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து அந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா தேமுதிகவுக்கு ஏற்கனவே 2024 தேர்தலிலேயே ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதுக்கான ஒரு பதிலையும் அவர் கொடுத்துருந்தாரு. அப்படி எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த சூழலில் தான் சுதீஷ் அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்னும் ஒரு முடிவு அப்படிங்கிறது எட்டாத ஒரு சூழல்லே இருக்குது. அதிமுகவில் தொடர்ந்து அந்த தடுமாற்றம் குழப்பம் அப்படிங்கிறது ஏன் போயிட்டுருக்குது, என்ன முடிவெடுக்க போகிறார் எடப்பாடி அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் சிவப்பிரியன், மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, அதே போல் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, இவர்களோடு விமர்சகர் எம் குமார் இன்னும் சற்று நேரத்தில் அவரும் வந்துட்டார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து வா புகழேந்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்மணி சார்ட்டு தான் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குழப்பமான சூழல் போயிட்டுருக்கா சார் அதிமுகவில்? யார் சார் சொல்கிறா? உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், எந்த ஊடகத்திலேயாவது பத்திரிகையாவது 2024 தேர்தலப்போ ஒரு ராஜ்யசபா உண்டுன்னுட்டு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்க்கல. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒத்துக்கிட்டாங்கன்னு பிரேமலதா சொல்கிறாங்கல்ல சார். கேட்குறவங்க அவங்க என்ன சொன்னாங்க? இது நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க வார்த்தை இது. 14 லோக்சபா ஒரு ராஜ்யசபா, ஒரு கமா கூட நான் மாற்றலை. சரி, அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க, எங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாம் சொல்லிட்டாங்க கேப்டனுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னுட்டு. இரண்டும் எங்கே நிற்கிதுன்னு இப்போ அடுத்து பாரத் ரத்னாவும் அவங்க கேட்கணும். அவங்க சொன்னபடி. சரி சார். ஒன்று நான் ஒரு 5 முறை நான் பார்த்த எடப்பாடியை பேசிகிட்டு இருந்தேன். ஒன்று அவர்கிட்ட உண்டுன்னா ஆன் த ஸ்பாட் உண்டு, இல்லைன்னா இல்லை, கவனிச்சுக்கோம், செய்வோம், பார்த்துருவோம். சத்தியமாக அதை மாதிரி பதிலே அந்த மனிதர்கிட்ட இல்லை. பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, சுதீஷும் பார்த்துட்டு போன பிறகு கூட கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன அதை உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்போ சொல்லிட்டாரு அவர் தான். நாங்கள் அப்படி கமிட்மெண்ட்டு கொடுக்கல. அந்த கமிட்மெண்ட் இல்லை, இப்போ கேட்குறேன் நான். தினமா சொல்லணும். இல்லை இப்போ கேட்குறாங்கல்ல. இல்லை சார், இப்போ கேட்குறதுனால நான் கேட்குறேன் நான். இல்லை அவங்க தினம் சொல்லுவாங்க சார், தினம் ஒரு என்ன சார் இது? சரி, அப்போ அந்த 2 இடங்கள்லையுமே அதிமுக தான் போட்டியிட போகுதா?
எனக்கு தெரியாது. அந்த கட்சிக்காரங்க இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரி, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னா, கலைஞர் சொன்னார், பழம் நவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறது, விழுந்து விடும். என்ன சொன்னாங்க கேப்டன் சைடில்? நாங்கள் சொன்னோமா? கலைஞரா நழுவுது, வாயில் ஊது, பாலில் ஊது, நாங்கள் பொறுப்பா? இதே தான் நாங்கள் சொல்லலையே. யாராவது சார் நான் இந்த பத்திரிக்கையில் பார்த்தேன், இந்த ஊடகத்தில் காமிச்சாங்க இத்தனையாம் தேதின்னு சொன்னாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். கேட்கலாம் நம்மளே ஒரு சரி, ஓகே, சொன்னியாமில்ல நீ அப்படின்னுட்டு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க இல்லைங்கிற ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாங்க. ரைட், அதனால் வாய்ப்பே இல்லை. ரைட், ஓகே. புகழேந்தி, உங்களோட பார்வையை நான் கேட்கணும். இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்குது அதிமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை நம்ம தமிழ்மணி சார் குறிப்பிட்டது போல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் உண்டுனா உண்டுங்க, இல்லைன்னா இல்லைங்க, அதில் அவர் தெளிவாக இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். இல்லை சார், உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அதாவது இல்லை என்று சொன்னால் ஏமாற்றுகின்ற வேலை, இருக்கிறது என்று சொன்னால் பாராட்டுகிற வேலை. இதில் இல்லை என்று சொல்வது மீண்டும் துரோகம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவரும் முன்வராத நேரத்தில் தேமுதிக முன்வந்து எடப்பாடி பழனிசாமி அணி அதிமுகவை ஆதரித்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு நான் இப்போ சன் நியூஸில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். அந்த ஆஃபீஸ் போகிறப்போ அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. யார்? தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பரவாயில்லன்னு சொன்னார். பரவாயில்ல, உட்காந்துட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னார். அப்போ அவங்க, அண்ணா இதை படிச்சிருங்க, இந்த ராஜ்யசபா சீட்டு நான் ரெக்கார்டிங் இப்போ வச்சுருக்கேன் தரேன், அதை படிச்சிருங்கண்ணா, இதை படிச்சிருங்கண்ணா. இல்லை அதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம், இது 5 சீட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ சொன்னார் அவர். அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருந்தாங்க. சார், வாசனுக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருக்கு அதிமுக ஒரு இடத்தை கொடுத்தது. அதே போல் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு இடத்தை அதிமுக கொடுத்தது. யாரும் முன்வராத நேரத்தில் முன்வந்து களத்திலே நின்று அதிமுகவுக்காகவும் எடப்பாடி பழனிசாமிக்காகவும் புகழ்பாடிய இயக்கம் அந்த தேமுதிக. என்ன சார் தயக்கம் இதில் கொடுக்கறதுல? என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 5 வருஷத்துக்கு KP முனுசாமி வேஸ்ட் பண்ணார். இன்னைக்கு திமுக என்ன பண்ணிச்சு? திராவிடர் முன்னேற்ற கழகம். அன்றைக்கு கமலஹாசன் தோற்றது வெறும் 1000 ஓட்டர், 1737 ஓட்டில் தோத்துட்டார் கோயம்புத்தூரில். அதுக்கு பின்னாடி கமலஹாசன் சுற்றி வந்தார், தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார், கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்தார். சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஒரு பண்ண கூட்டத்தில் இருந்த கிரௌடு எக்ஸ்ட்ராடனரி கிரௌடு தோழர் திருமாவளவனுக்கு. அப்படிப்பட்ட பிரச்சாரம்லாம் செய்தார். அன்னைக்கு திமுக கமிட்மெண்ட் கொடுத்தது, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறோன்னு. இன்னைக்கு சொன்னதே செஞ்சாங்களே இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம்? பின்னாடி போலிய கொடுத்துட்டாங்களே, கூப்பிட்டு வாலண்டரியாக போய் நின்று அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவரை தக்க வச்சு கையில் வச்சுட்டாங்களா இல்லையா? ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டேன்றாரு? ஏன் தேமுதிக தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாரு? தப்பு இல்லையா சார்? இன்னொன்று கோட் பண்ணுறேன் நான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே மாணிக்க தாகூர் வெர்சஸ் அந்த பிரபாகரன் சன்னு 2 பேருக்கும் பெரிய போட்டி அங்கே நடந்தது, நீங்கள் தெரியும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கிட்ட போய் தோக்கல சார் இந்த வேட்பாளரும். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணார் பிரபாகரன் சன்னு. ஃபைட் பண்ணி தானே அதில் தானே வெறும் 4000 சொச்சம் ஓட்டில் அவர் தோக்குறார் விஜய் பிரபாகர். அப்போ மாணிக்க தாக்கூர் ஜெயிக்கிறார், 3,80,000 ஓட்டை வாங்கினார் அவர். நடந்ததா இல்லையா? ஆனால் நான் என்ன கேட்குறேன், கேப்டன் பிரபாகரன் இறந்த பின்னாடி அந்த அனுதாப அலை, அந்த அனுதாப அலை வீசப்பட்டதால் தான் எடப்பாடி பழனிசாமி 20% ஓட்டு வாங்குறேன்னு சொல்றாரு. அது என்ன 20% ஓட்டு வராது. அதனால தேமுதிகவுக்காக வந்தது. இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிருவீங்களா தேமுதிகவை? நியாயமா? இன்றும் கேப்டன் விஜயகாந்த் மீது உயிரோட்டமான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தினமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கே சென்று அவரை வணங்குகிறார்கள். சிலையை பார்த்து நான் எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா வரேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா விஜயகாந்த் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கிறதுங்கிறது அது நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை மறுக்க முடியாது. சார் சிவபிரியன் சார், இப்போ இந்த நாடாளுமன்ற இந்த ராஜ்யசபா சீட்டு தொடர்பா பிரேமலதா ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு வச்சுக்க ஒரு செக்கா பார்க்கலாமா?
இல்லை, இது செக்குங்கிறத விட இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேணும், அது வந்து ஒரு உடன்படிக்கையில் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அன்றைக்கே எழுதி வாங்கியிருக்கணும், அதை அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம், 25 26ங்கிற ஒரு பிரச்சனையும் அது அப்படி இருக்கு. ஏனென்றால் இப்போ எல்லாரும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எடுத்துக்காட்டையும் ஜி.கே. வாசன் அவர்களுடைய எடுத்துக்காட்டையும் சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா அது வந்து அவங்களோட உடன்படிக்கையிலே இருக்குது. 7 தொகுதிகள் லோக்சபா ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ஓபிஎஸும் இபிஎஸும் அனௌன்ஸ் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து மருத்துவர் ஐயாவோ அவருடைய மகனும் இருக்கும் பொழுது அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த கமிட்மெண்ட்டை ஏடிஎம்கே ஆனர் பண்ணிட்டாங்க. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் 1 வருடம் கழித்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து பிஜேபியினோட அழுத்தமா இல்லை வந்து ஏடிஎம்கேவே அவருக்கு விரும்பி கொடுத்தாங்களாங்கிறதெல்லாம் தேவையில்லாத விவாதங்கள். இப்போது அதே போன்று திமுக கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு வைகோ அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும் போதே ஒரு லோக்சபா, வைகோவுக்கு ராஜ்யசபா. அது தெளிவாக சொல்லப்பட்டது. மதிமுகவுக்கு அல்ல ராஜ்யசபா சீட், வைகோ அவர்களுக்கு தான். ஏனென்றால் வைகோ அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனை கொடுத்த போது வைகோ அவர்களே சொன்னார், என்ஆர் இளங்கோ அவர்களை வந்து நாமினேஷன் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை வைகோ அவர்களுக்கு 1 வருடத்துக்கு மேல் சிறை தண்டனை விதித்து விட்டால் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் அப்போ கேட்கும்போது எனக்கா மதிமுகவுக்கான்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு மட்டும்தான், தனிப்பட்ட மரியாதையில் கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ உடன்படிக்கை இல்லாதப்போ இங்கே சிக்கல் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கேக்கு இதில் என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டரும் ஏடிஎம்கேக்கு இருக்குது. இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வெளிப்படையாக எங்களுக்கு கொடுக்கணும், ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் பார்க்கலாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து என்னன்னு கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொசிஷனில் ஏடிஎம்கே இருக்குது. ஏன்னா இன்னும் 1 வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்க வேண்டிய, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்குன்ற நிலையில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா கட்சிகளுமே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இன்டர்னலாகவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது வர்றதே 2 சீட்டு தான். இந்த 2 சீட்லேயும் 1 சீட்டு கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா அப்போ கட்சியில் இருப்பவர்களுக்கு என்ன மரியாதை, அப்போ கட்சியில் இருப்பவங்களுக்கு நீங்கள் எப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் அங்கே எழுகிறது. ஸோ அப்போது ஏடிஎம்கே வந்து 2 பேரையும் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இல்லை, திரு புகழேந்தி சொல்லும் போது தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம், அவங்க யாருமே சீண்டாத போது இவர்கள் தான் வந்தார்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடோன்னு தோணுது. ஏன்னா தேமுதிகவும் பாஜகவோடு பேசி கொண்டு தான் இருந்தார்கள். எல்லா கட்சிகளுமே அப்போ பாஜகவோடு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாமக வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிமுகவோட பேசுகிறாங்க, திங்கட்கிழமை மாலை வந்து நாங்கள் பாஜகவோடு போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேமுதிகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. பாஜக கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால தான் அவங்க ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. ஏடிஎம்கேவும் தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்ததுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்கிறது தான். அங்கே ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது தான். அதற்காக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வருபவர்களெல்லாம் வாக்காளர்கள், தேமுதிகவினுடைய தொண்டர்கள் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான விஷயந்தான். ஏன்னா அப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டிருந்தாவே அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எழுச்சி இருக்கும். ரசிகர்கள் என்பது வேறு, அவருடைய தொண்டர்கள் என்பது வேறு, அவருக்கு வாக்களிப்பவர்கள் என்பது வேறு. இது எல்லாமே 3ஐயும் நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும். ரைட்டு. இந்திரகுமார், இதில் உங்கள் பார்வை என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ எடப்பாடியோட இந்த குழப்பத்துக்கு இந்த முடிவெடுக்க முடியாமல் இழுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும் இதில் முடிவெடுத்தால் போதும் அப்படிங்கிறதுனால போதும் அப்படி இருந்தால் ஈஸியாக முடிவெடுத்துருக்கலாம். இப்போ இதில் வந்து என்டிஏ அவங்க இந்த கூட்டணியும் கேட்டுட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்காரா? பாஜகவுடைய அழுத்தம் ஏதாவது இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேமுதிகவினுடைய அசாதாரணமான நிதானம் வந்து எனக்கு அந்த சந்தேகங்களை கொடுக்குது. தேமுதிக எப்போவுமே வந்து படபடப்பாக வேக வேகமாக காய்களை நகர்த்துகிறேன் அப்படின்ற பேரில் நிதானமற்ற முடிவுகளை எடுப்பதற்கு பெயர் போன கட்சி தேமுதிக. கடந்த காலங்களில் ஒரே நேரத்தில் 2 பக்கமும் டேபிள் டிஸ்கஷன்ஸுக்கு அவங்க போயிட்டு வந்ததை துரைமுருகனும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அதிமுக தரப்புல இருந்து அது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த முறை தேமுதிக நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பவ்யமாக அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்மணி சார் இதுக்கு முன்னாடி அதை பேசியிருக்காங்களான்னு கேட்டதுனால இப்போ தேடி பார்க்கும் பொழுது
இதற்கு முன்பு பல்வேறு ஊடகங்களில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே ராஜ்யசபா சீட்டு ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் உண்மையிலேயே அதற்கு மறுப்பு இருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் சொல்லியிருக்கணும். யார் யாரோ சொல்கிறத கேட்டு வந்து சொல்லாதீங்க அப்படின்னா பேச போனது எஸ்பி வேலுமணி. அப்போ எஸ்பி வேலுமணியை தான் யார் யாரோ பேசுகிறத கேட்டு பேசாதீங்கன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போது இந்த கூட்டணிக்குள்ளுக்குள்ளே யாருக்கு இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றதுல வந்து பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. பாமகவில் ஒரு குழப்பம் போய் கொண்டிருக்கிறது, அதிமுக தேமுதிகவில் ஒரு குழப்பம் போய் கொண்டிருக்கிறது. இதில் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து பாஜக மட்டும்தான். பாஜகவுக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து ஏன் வருது அப்படின்னா, இல்லை பாஜகவோட இந்த அமைதியே பல கேள்விகளை எழுப்புதே. பாஜக வந்து இதில் ஏன் வந்து இவ்வளவு அமைதியாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒருமித்த குரலில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது அதிமுக, பாமக, பாஜக இவ்வளவு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய முடியும். அப்போது யாருமே வந்து இந்த இடத்துல வந்து எடுத்தங்கவுத்தோன்னு ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா முதலுக்கே மோசமாக இந்த கூட்டணியில் யாருக்குமே ராஜ்யசபா இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு சூழ்நிலை இதில் இருக்கிறது. இப்போது ஒருவேளை ராஜ்யசபா சீட்டுன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தால், அப்படி உறுதி செய்யப்பட்டு இப்போது கொடுக்காமல் காலம் தாழ்த்தப்படுகிறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான கிரெடிபிலிட்டி, அவருடைய நம்பகத்தன்மை அப்படின்றது தான் இதில் வந்து பெரிய கொஸ்டினுக்குள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு சுதீஷ் அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் அவரும் அமைதியாக போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே போகிறாரு, அவரும் அமைதியாகவே போகிறார். பிரேமலதா விஜயகாந்த் அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கடமை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை தாண்டின ஒரு ஸ்டேக் தன்னிடம் இருப்பதாக பிரேமலதா கருதுகிறார்கள். எலக்டோரலாக போன தடவை அவங்களுக்கு 0.5 அப்படின்னு சொல்லிட்டு குறைந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு கம்பைன்டு ஃபேக்டராக பார்க்கும் பொழுது அவர்களால் ஒரு 1 அல்லது 3% வரைக்கும் ஒரு புஷ் கொடுக்க முடியும் அப்படின்றத பிரேமலதா நம்புகிறார். இன்னொன்று, இதுவரைக்கும் தேமுதிக இவ்வளவு அடுக்கடுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதே கிடையாது. தொடர்ந்து வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறது, தொகுதி பொறுப்பாளர்களை மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்தலுக்காக நியமிப்பது, அடுத்து கடலூரில் வந்து பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு, கட்சி அமைப்பு ரீதியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த தேர்தலில் அவங்க பட்ட அடி அப்படின்றது வந்து சாதாரண அடி இல்லை. அப்படியே போச்சு அப்படின்னா கண்ணு முன்னாடியே அந்த கட்சி இல்லாமல் போய்விடும். அப்போது இது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பரிதவிப்பு தேமுதிக தரப்பில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கொஸ்டின் வந்து இப்போ எடப்பாடி பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் இதில் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது. என்ன முடிவு? தேமுதிகவுக்கு கொடுப்பதா இல்லையா? அப்போ தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் கோச்சுப்பார். அன்புமணி ராமதாஸ் கோச்சுப்பார் அப்படின்னா அமித்ஷா கோச்சுப்பார். அமித்ஷா கோச்சுப்பார் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே கலவரம் ஆயிரும். அப்போ கூட்டணிக்குள்ளே கலவரம் ஆயிருச்சுன்னா முதலுக்கே மோசமாயிரும். இப்போ இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாரு. இதில் தான் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அன்புமணிக்கு ஒரு சீட் அப்படின்றத எடப்பாடி உறுதிப்படுத்துறாரா, பாஜக உறுதிப்படுத்துதா அப்படின்ற சந்தேகம் வருது. இந்த ஒரு சீட்டை அன்புமணி பாமக எடுத்துக்க போதா அல்லது தேமுதிக எடுத்துக்க போதா அப்படின்ற கேள்வி அதிமுகவே எடுத்துக்க போதா அப்படிங்கிறது இருக்குதுல்ல. ஆமா, ஓகே. அப்ப அதிமுக பக்கம் ஒரு பால் நோஸ்டம்னா இப்ப இந்த 3 பேர்ல யாரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதிமுகவை விரும்புகிறது, தேமுதிகவை விரும்புகிறது, பாஜக பாமகவை விரும்புகிறது. அப்போ பாமகன்ற அந்த வேட்பாளர் மேலே 2 பேர் பெட்டு கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து சிங்கிள் பெட்டு தான் இருக்குது, அங்கே டபுள் பெட் இருக்குது. அப்போ இந்த டபுள் பெட்டு வின் பண்ண போதா அல்லது இவங்களுடைய சிங்கிள் பெட்டு வின் பண்ண போதா அப்படின்ற இந்த கேம் தான் ரொம்ப கியூரியஸான கேமாக போகும்னு நினைக்கிறேன். பாஜக என்ன பண்ணுது அப்படிங்கிறத குமார்கிட்ட கேட்டுருவோம். குமார், இதில் பாஜகவோட ரோல் என்ன? இதில் பாஜகவோட ரோல் இதில் என்னன்னு சொன்னால், இதை எடப்பாடி மட்டும் முடிவு எடுக்க முடியாதுங்கிற நிலைமை இந்திரகுமார் விளக்குனது கரெக்ட் தான். ஏன்னா திமுகவுக்கு மொத்தம் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து மறுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், மறுக்காம இப்படி சட்டம் உண்மையை யார் சொன்னாலும் அதை பழக்கம். அதுக்காக நான் எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். திமுகவுக்கு 159 கூட்டணியோடு சேர்த்து, திமுகவுக்கு தனியாக 133 சீட்டு, அவங்களுக்கு 4 ராஜ்யசபா சீட்டு கரெக்டாக போயிட்டு 23 எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்களுக்கு முடியாததுனால அது அப்படியே இருக்கிறது. அதே போல் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதிமுகவுக்குன்னு தனியாக நான் வந்து ஓப்பனாக கிளியர் கட்டாக பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன். அதிமுகவுக்கு அப்படின்னு பார்த்தா 62 சீட்டு தான் அதிமுகவுக்கு. 4 ஓபிஎஸ் அணி 4, அதுக்கப்புறம் பாமக 5, பாஜக 4, ஆக மொத்தம் 75. இப்போ 2 ராஜ்யசபா வேணும்னா 68 பேர் வேணும், 68 பேர் ஆதரவு கொடுக்கணும். ஆனால் அங்கே 62 தான் இருக்கிறது.
ஆக இந்த மூணும் சேர்ந்தா தான் இந்த சிக்கலுக்கு அதை தான் இந்திரகுமார் சொன்னார். ஆகையினால அதில் வந்து திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு பொதுவாக சொல்லியிருக்கலாம், போன எலெக்ஷனில் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், எதிர்காலத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கலாம். பட் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அதனால் எடப்பாடியை வருத்தப்பட்டோ எடப்பாடி மேலே கோவப்படுறதுலேயே எந்த அர்த்தமும் இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்க ப்ரெஸ் பண்ணுறது அவங்களுடைய கடமை. அவர் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாருங்கிறது தான் என்னுடைய, நான் அதில் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். இந்த இடத்துல ஒருத்தர் இந்திரகுமார் சொன்னது போல தேமுதிகவா பாமகவா அப்படிங்கிற அந்த தடுமாற்றத்துல குழப்பத்தில் இருக்காரா எடப்பாடி? ஆமா, அதான் எல்லாரும் சேர்ந்தா தானே முடியும். 3 பேர் சேர்ந்தா தான் முடியும். இப்போ பாஜக மட்டும் நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட 162 நாள் 66 பாஜக நினைச்சா போதும். பாஜக நினைச்சா 2 கொடுக்க முடியும். ஆனால் பாஜகவுக்கும் ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன்னா அரசியல் கட்சி தானே. அப்ப இந்திரகுமார் சொல்ற சாய்ஸை ஒத்துக்கலாமா? அப்ப பாஜகவோட ஐடியா அன்புமணி அப்படிங்கிறத இல்ல அப்படி சொல்ல முடியாது. அன்புமணி பாஜகவுக்கே தேவைப்படலாம்ல, பாஜகவுக்கே ஒரு எம்பியை கொண்டு வரலாம்ல, அதுவும் இருக்குல்ல. அதனால தேர்தல் வர்றதுனால இந்த முடிவுகள் 2026 தேர்தலை மையமாக வைத்து, தேர்தலில் இது எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு அனுகூலமாக இருக்கும் இந்த கூட்டணிக்கு என்பதை வைத்து தான் முடிவெடுப்பார்கள். இது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாகத்தான் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் முடியலைன்னு சொல்லலை, முடியும்னு சொல்லலை, முடியலைன்னு அவர் பொதுவாக சொல்லியிருக்காரு. ஆனால் விஜயகாந்த் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கொடுக்குறதாக இருக்கலாம். இல்லைனா எது சரியோ 2023 தேர்தலுக்கு எது சரியாக இருக்குமோ அந்த வியூகத்தை வகுப்பதற்கு எல்லாரும் கலந்து பேசினா முடிவு எடுக்க முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே. தமிழ்மணி சார், இப்போ குமார் சொல்றது போல இது வந்து ராஜ்யசபா மட்டும் கிடையாது, இது 2026 தேர்தலை வந்து எடப்பாடி கால்குலேட் பண்றாரு. அதை கால்குலேட் பண்ணி தான் இந்த முடிவை எடுப்பாரு. நியாயம் தானே சார். 24 முடிஞ்சு போச்சு, தோத்தோம் ஜெயிச்சோ, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வர்ற தேர்தல் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இல்லை, சட்டசபை எலெக்ஷனு. அதுக்கு எதை செய்தாலும் அதை மனசில் வச்சுக்க செய்தால் அவன் அரசியல்வாதி, இல்லாட்டியும் அவன் அரசியல்வாதி இல்லை. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அரசியல்வாதி, அதில் தவறு இல்லை சார். நான் வேற ஒரு வியூ சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு அதுதான் முக்கியம்னு நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன வியூன்னு பார்த்துருவோம் சார். ஒரு பாமக போன்ற ஒரு கட்சியை அழிய விடுவதென்பது 2 திராவிட இயக்கங்களுக்கும் இழப்பு. கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சு பார்த்தா, நான் வேற மற்றதுக்குள்ளே போக விரும்பலை. பட் சொல்கிறதுக்கு கேட்குறவங்களுக்குள்ள ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா, தப்பு இவர் ஒரு கத்தியை வச்சுருக்காரு, அப்பா ஒரு கத்தி, புள்ள ஒரு கத்தி, அதெல்லாம் கரெக்டு. இந்த கத்தி பெருசா அந்த கத்தி பெருசா, யார் வெட்டினா ரத்தம் வரும்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன்னா என்னை விட முட்டாள் கிடையாது. அந்த 2 பேரும் அந்த இயக்கத்தை அழிக்கிறத தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினும் அனுமதிக்கக்கூடாது, திரு எடப்பாடியும் அனுமதிக்கக்கூடாது. அது அல்டிமேட்டாக திராவிட கட்சிகளுக்கு ஆபத்தாக முடியும். அவங்க இருக்கிறது தான் விரோதங்கள் இருக்கலாம், அரசியல் கருத்துக்கள் மாறுபாடுகள், இது திராவிட கட்சிகளுக்கும் அதெல்லாம் இயற்கை. ஆனால் ஒரு அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அழிய விடாமல் 2 பேரையும் சேர்க்கறதுங்கிறது ஒன்று முதலமைச்சர் செய்ய முடியும், அவருக்கு ஒரு கடமை இருக்குன்னு நான் கருதுகிறேன். சரி, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் செய்ய முடியும். சரி, எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு சீட்டை கொடுத்துட்டா இது சமாதானம் ஆயிருமா? இப்போ ராஜ்யசபா சீட்டை அப்படி அந்த பஞ்சாயத்து சமாதானம் ஆயிருமா? நான் கேட்கிறேன். இல்லை, எனக்கு இருக்கிற சந்தேகம். இல்லை, புரியுது சார். அது எப்படின்னா, அவர் விழுப்புரம் முன்னாள் சட்ட அமைச்சர் அனுப்பிச்சு ஒரு ரவுண்டு பேசிட்டு பிறகு இவரே போய், ஏன்னா இன்னைக்கு அவர் அன்புமணி ராஜ்யசபா இல்லாமல் போய்விட்டால் இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் பகைங்கிறது பர்மனண்ட் ஆகிடும். ஒன்னால தான் ஒரு ராஜ்யசபா கூட எனக்கு கிடைக்கல, அது ஓரளவுக்கு நியாயங்கிறதுலாம் உள்ளே போக விரும்பலை. ப்ளீஸ், நான் கெடுக்க விரும்பலை யாரையும். ஓகே, அது யாருக்கு ஆபத்து கெடுதல்னா திராவிட கட்சிகளுக்கு. இன்றைக்கி ஏதோ பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இங்கே ஒருத்தர் நிற்கிறோம், அங்கே ஒருத்தர் நிற்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இதில் வந்து
ஒரு ராஜ்யசபா கொடுத்து அதை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அப்ப வந்து எடப்பாடிக்கு தானே இருக்குது. இங்க திமுக தான் முடிஞ்சிருச்சு. திமுக அந்த கூட்டணியை பத்தி அவங்க பேசல. இல்லை சார், ஒரு சீனியர் ஒரு முதலமைச்சருங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சரி அவரை சொன்னேன். ஆனால் வாய்ப்பு இவருக்கு தான் இருக்கு, எடப்பாடிக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் சீட்டு நாளைக்கு கொடுத்தாச்சு, ஆளை இன்னொன்னார் கேண்டிடேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால் அங்கே போய் ஹவுஸ்ஃபுல் போர்டில் பெயிண்ட் அடிக்க முடியாதுண்ணா. இங்கே இவருக்கு இருக்குது. இவர் நான் சொன்ன மாதிரி விழுப்புரம் பழைய சட்ட அமைச்சரை வச்சு அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் நான் சொல்கிறேன், 2 பேர்த்தையுமே பேசி எப்பா ஒரு இயக்கத்தை அழிச்சிடாதீங்கடா, இங்கே வாங்கடா, நேராக அப்பா கிட்ட போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அண்ணாமலையை தனியாக ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போய் கேட்டிங்களே, மற்றவங்களாம் வெளியவே உட்கார வச்சுட்டு அந்த ராஜ்யசபா இதில் சொல்லலீங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. அது எனக்கு இருக்கு ஞாபகம். அப்பா கிட்ட அப்பா ஞாபகம் இருக்கா அண்ணாமலைக்கு? இதுதான் டைம். அதை இப்போ அது இல்லாமல் போயிட்டால் இந்த 2 பேருக்கு ஏற்பட்டிருக்கிற பிளவு பர்மனண்டாக போயிடும். அந்த கட்சி யாருக்கு மெஜாரிட்டி யாருக்கும் அது ரொம்ப அனாவசியம். அது அல்ல, அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி. அப்பா சில வார்த்தைகள் அதிகமாக விட்டுட்டார். 35 வயசில் ஒன்று அமைச்சராகினது தப்பு இப்படிலாம் சொல்கிறாரு. காலில் வந்தாங்க, அழுதாங்க. உண்மை எனக்கு தெரியாது சார், நாம் வெளியேருந்து பார்க்குறவங்க தான். 2 பேரும் சொல்கிறது சார் மாறி மாறி சொல்லிக்கிற விஷயங்கள் இல்லை, மாற்றி மாற்றி இல்லை. அவர் காலில் ஒன்று நமக்கு தெரியும், அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டுன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். பையன்தான் அங்கே கூட்டிகிட்டு போனார்னு தெரியும். அதை நீங்கள் அது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா தென் ராமதாஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு நான் ஒரு பார்வையாளராக கருதுகிறேன். அது நடந்துருச்சுன்னு சொன்னால் 2 பேருக்கும் அது கெடுதல். அப்பா கிட்ட அப்பா வேண்டாம்னு தடுத்து ஒன்றாக்கி 2 பேரையும் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ்க்காக நான் சொல்கிறேன், தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கிறத ஓரமாக வச்சுக்கோங்க செய்து. ஏன்னா அவருக்கு அவர் செயல் தலைவரா எல்லாம் அப்புறம் அவரை ஒன்றும் இல்லாமல் டம்மி ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவரால் இந்த அப்பந்தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்தோம். இயற்கை சார், எனக்கு அப்படித்தான் என்ன வரும். ஓகே, சிவபிரியன் சார் ஒரு புதிய கோணத்தை எடுத்து வச்சிருக்காரு தமிழ்மணி சார். ஒரு ராஜ்யசபாவை வந்து பாமகவுக்கு கொடுக்கறது மூலமா எடப்பாடிக்கும் கெயினு, இந்த பக்கம் பாமகவுக்குள்ள அப்பா மகனுக்கு உள்ள அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. பாஜகவுக்கு எல்லாத்துக்கும் பிளஸ்ன்றாரு. அதற்கான சாத்தியம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் வந்து முடிவு பண்ண வேண்டியது பாமக தான். அதிமுக கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இங்கே வந்து 2 சீட்டில் ஒரு சீட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறோன்னும் போது அது எந்த சூழ்நிலையில் கொடுப்போம், அரசியல் நிர்பந்தமோ இல்லை அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கணும். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுப்பதில் என்ன ஆதாயம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அலையன்ஸில் சேர்றோன்னு எப்படி அதிமுகவும் பிஜேபியும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்களோ பப்ளிக்காக, அந்த மாதிரி பாமக வந்து அதிமுக கூட்டணியில் நாங்கள் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு தொடர்வோம் சொன்னால் அதற்கான வாய்ப்புகள், அரசியல் வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அது சொல்லாத வரைக்கும் அதை கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய கட்டாயமோ அவசியமோ அதிமுகவுக்கு இல்லை. இது என்னங்க, இது ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கே எங்களுக்கு வந்து முடியல. ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கின்ற நிர்பந்தங்கள், நாங்கள் 2 பேரை அனுப்பணும், எங்கள் கட்சியிலையும் நிறைய ஏற்கனவே தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் இல்லை வாய்ப்பு பெறாதவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் தேமுதிகவுக்கே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்ககிட்ட குறைவான எண்ணிக்கை இருக்குதுன்றதால். ஏன்னா தேமுதிக ஏற்கனவே எங்களோடு ஒரு வருஷம் பயணிக்கலையே. இது இன்னைக்கு கணக்கு இல்லை, இது 2026 கணக்கு தான். இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். 26 கணக்குக்கு போடும்போது நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லை பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், தேர்தலுக்கு நெருக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம்னா அது ஒரு கட்சி ஏற்றுக்கொள்ளாது இல்லை, கட்சிக்குள்ளே அது பிரச்சனைகளை வலுக்கும்ல. ஏன்னா அப்போ ஜனவரிக்கு அப்புறம் அவங்க வேற எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஎம்கே ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? ஏதோ குறுக்கிட்டீங்களே? இல்லை சார், இன்னைக்கே அக்ரிமெண்ட் சேர்த்து 2க்கும் போட வேண்டியதுனா? அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஆதாயம் இருந்தால் செய்யலாம், அவ்வளவுதான். அது இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க அரசியலில். நீங்கள் வந்து
இல்லை நீங்கள் வந்து நான் 26 ஜனவரி பிப்ரவரியில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்கன்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாமக வந்து பல நேரங்களில் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து மாற்றி இருக்கிறது கடைசி நேரத்தில். ஸோ அதனால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போது டிஎம்கேலேயே வந்து இவங்களுக்கு கமல்ஹாசனுக்கு கொடுக்கறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு முறை தான் அவங்க வந்து 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த இழுபறி நீடித்தது. எவ்வளோ சீட்டுங்கிறதுல காங்கிரஸ் 25 அசெம்பிளி சீட்ஸ் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க. அன்றைக்கு திமுக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, சோனியா காந்தி அவர்களிடம் பேசியது எல்லாமே வைடாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் கொடுக்குறேன், ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ண வேணாம், என்ன நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே கரெக்டாக அடுத்த வருடம் அந்த ராஜ்யசபா தேர்தல் வந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிற நேரத்தில் திமுகவே காங்கிரஸ் கிட்ட அந்த சீட்டு கொடுக்குறோம், உங்கள் கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு தான் திரு ப. சிதம்பரம் அவர்கள் அந்த கேண்டிடேட்டாக உள்ளே போகிறாரு. ஸோ வித்தியாசங்கள் இருக்கிறது. அரசியல் ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. அந்த கமிட்மெண்ட் இங்கே இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அது உண்மையிலே இருந்து அதை வந்து தேமுதிகவுக்கு செய்யலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதிமுகவுக்கு ஒரு நம்பகத்தன்மைக்கு ஒரு பிரச்சனை தான். பட்டு ஒரு இடம் கொடுக்குறோங்க 25 26ங்கிற ஒரு ஆம்பிகுவிட்டியில் விட்டுருந்தாங்கன்னா அதை எழுதி வாங்க வேண்டிய பொறுப்பு தேமுதிகவுக்கும் இருக்கிறது. நீங்கள் அந்த அன்னைக்கு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஆம்பிகுவஸான டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்திரகுமார் தேரடி சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். தேமுதிக இவ்வளோ நிதானமாக இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்க எப்போவுமே வந்து ஒரு தடவடியாக தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலாக பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகின்ற விஷயங்கள். எங்களுக்கு 14 லோக்சபா சீட்டு, எங்களுடைய இது வந்து அடுத்து நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு பேசக்கூடியவர்கள். ஸோ அப்போ என்னன்னா இங்கே வந்து பாமகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா அது ஒன்லி ஆன் ஒன் கண்டிஷன், 26 தேர்தலில் கூட்டணின்னு இப்போவே அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் கொடுப்போம். புகழேந்தி, இந்த விஷயத்த தமிழ்மணி சார் சொன்ன விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன? இப்போ வந்து இது தேமுதிகவோட பாமகவுக்கு கொடுக்கறது தான் இப்போ சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சாரு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? பாமக வந்து அவர் அப்படி சொல்ல 2 விதமாக சொன்னார். திராவிட கட்சிகள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணார். ஆமாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அன்புமணி தான் கெடுத்தது, இல்லைன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்திருக்கோம், ஏடிஎம்கே அலையன்ஸை கெடுத்ததே இந்த அன்புமணி ராமதாஸால் தான் கெட்டு போச்சு அப்படின்னு நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை கெடுத்ததே அந்த கட்சி தான். அப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒரு கருத்தை சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்படி பண்ணாங்களா தேமுதிகவில்? எனது அருமைக்குரிய நண்பர் சிவபிரியன் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன் சார், விருதாச்சலத்தில் 2006 சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது எந்த பெல்ட்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சிவபிரியன் சார். அந்த பெல்ட்டில் பூந்து தனியாக நின்று கிட்டத்தட்ட 61,000 வாக்குகளை வாங்கி 16,000 வாக்குகளில் அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் ஜெயிக்கிறார். அதே மாதிரி வந்து ரிஷிவந்தியத்தில் நின்று அடித்து நொறுக்கி 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அந்த பெல்ட் எல்லாம் எப்படிப்பட்ட பெல்ட், யார் வளர்த்த பெல்ட், உள்ள போனா இல்ல கூட்டு சத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட்டணி 41 சீட்டை கொடுத்தோம், அம்மா கொடுத்தாங்க, எதிர்கட்சி தலைவராக ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு தகராறு வருது அசம்பிளி உள்ளார. அந்த கட்சிக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த கேப்டன் அவருடைய தனியாக அந்த தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கின்றதையும் அவர் நிரூபித்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக ஒரு கணக்கை போட்டக்கூடாது. இந்த ஒரு சீட்டால் ஏடிஎம்கேவுக்கு வராத அலையன்ஸ் வந்தது, அவமானம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட கேப்டனுடைய கட்சி திரும்பவும் ஆதரித்தது. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷனில் உங்களுக்கு கூட்டணி வேணும் இல்லை? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேணுமா வேணாமா? ஒரு கட்சி வேணுமா வேணாமா? இதை தானே நம்ம ஏமாற்றக்கூடாது. தார்மீக அடிப்படையில் நம்ம செய்யணுமா இல்லையா? 2006 நீங்கள் சொன்னீங்க நோ அலையன்ஸ். சாரி, விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் கிடையாது, தனியாக தான் நின்று கேப்டன் ஜெயிச்சார். தோல்வி அடைந்தாரு. இல்லை அப்புறம் சார் நான் 2006 நான் சொல்றது உண்மையா இல்லையா திருவேங்கடா? நான் 2006 அந்த பெல்ட்டுல போய் ஜெயிக்கணும் இல்லை? திண்டுக்கல்ல தலைவர் மாயத்தேவரை நிறுத்தி அடுத்த வருஷமே கட்சி ஆரம்பிச்சு 73 ஜெயிக்கும் பொழுது என்ன நடந்தது நாடே பார்த்தது.
அதை அவர் செஞ்சு காமிச்சார் பிரியன், சார். சிவப்பிரியன் உங்ககிட்ட சார், ஒரே ஒரு எந்த விஷயத்தை குறிக்க அரசியல் விரும்புறாரு. இருக்காங்க சார்? சிவப்பிரியன் ஒரு விஷயத்தை குறிக்க இல்ல, இல்ல, ஒரு விரும்புறாரு. சார், ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல ஒரே ஒரு குறுக்கீடு தான். நீங்க சொன்னதுல தான் ஒரு குறுக்கீடா என்ன? இல்ல சொல்லுங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மாயத்தேவர் ஜெயிச்ச பிறகு அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருந்தது, தோல்வியே இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு. இவருக்கு 2016க்கு பிறகு வெற்றியே இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற பொசிஷனை தான் நான் பேசுறேனே தவிர அவருடைய ஆளுமையெல்லாம் யாருமே இங்க குறை சொல்லியோ இல்லை குறைத்து மதிப்பிடவோ இல்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. நான் ஒப்பிட்டு பேசல, நடந்தவைகளை சொன்னேன். தனியா நின்று ஜெயிச்சது சொன்ன. செம்மலை கூட தனியா நின்று ஜெயிச்சார் ஒரு காலத்தில் சேலத்துக்கு பக்கத்தில். ஆகவே தனிப்பட்ட செல்வாக்கு என்பது அந்த மனிதரை காட்டுகிறது என்பதை தான் சொன்னேனே தவிர நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையும் புரட்சி தலைவி அம்மாவோடையும் யாரையும் ஒப்பிட்டு பேசுவதை அனுமதித்தே கிடையாது. நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் சிவபிரியன் சார். ஒரு ஃபியூச்சரில் ஃபோர்த் கம்மிங் எலெக்ஷனில் தேமுதிக கூட இருந்துச்சுன்னா அது அஇஅதிமுக இவருக்கு தான் சாதகமாக இருக்கும். நான் ஒன்றை பாயிண்ட் அவுட் பண்ண, நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ தெரியாது. இந்த தொகுதிகளில் 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயாச்சு ஏடிஎம்கே. இவரோட தலைமையில் நடந்தது. இதை அண்ணாமலையே கிரிட்டிசைஸ் பண்ணார், முன்னாள் பிஜேபி தலைவர். ஆனால் அப்படி நடக்கலையே. தேமுதிகவுக்கு நெக் டு நெக்கில் போய் தோக்குறாங்க 4000 சொச்சம் ஓட்டில். அப்படி தானே நடந்தது. இன்னைக்கு ராமதாஸ் உண்மையை உடைச்சிட்டார்ல, என் பையன் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் நான் போட்டிருந்த கணக்கை போட்டிருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட கட்சிக்கு போய் மறுபடியும் ராஜ்யசபாவை கொடுப்பீங்களா? அடிச்சிட்டு இருக்க கட்சிக்கு சார் வேற யாருக்கு கொடுப்பீங்க? தமிழ்மணி சார் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாருல்ல, இப்ப அவருக்கு ராஜ்யசபா இல்ல, இப்ப அன்புமணிக்கு ராஜ்யசபா கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விரிசல் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அவரு. சார் அங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதே அவர் தான் சொன்னாரு. அது எந்த நிலைமைக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். சேலத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஒரு விரக்தியின் விக்திக்கே போயிட்டு ராஜினாமா பண்ண வந்தேன். நான் ரொம்ப வேதனையா இருக்கு இதெல்லாம் பார்த்து, அடிச்சுக்கிறத பார்த்தா எங்க போறதுன்னு தெரியலீங்க, இது நடக்கக்கூடாதான் நடக்குதுன்னு சொல்லி அவரும் சொல்றாரு, மணி அவர்களும் சொல்லுகிறார்கள். அந்த கட்சி மணியும் அதான் சொல்றாரு, யாருக்கும் சொல்லாம வீட்டுக்கு சொல்லாம உங்க யாருக்கிட்டையும் சொல்லாம நாட்டை விட்டே ஓடி போயிடலாமலாம் எனக்கு தோடுது அப்படின்லாம் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு அவரும். You are correct. நான் என்ன சொல்றேன், ஏன் கூட இருக்கிற கட்சியை கெடுத்துக்கிறீங்க? ஏன் கூட இருக்கிற கட்சியை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சிக்கும் கொடுத்தீங்கல்ல, கஷ்டமான நேரத்தில் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் ஒரு சீட்டை கொடுக்கறதால என்ன ஆயிடும்? சார் இப்படி சொல்றேன் சார். நான் இந்த கேபி முனுசாமி அவர்கள் அதிமுகவில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார். அப்ப பேலன்ஸ் ரிமைனிங் 5.5 வருஷம் இருக்கு. ஆட்சி மன்ற குழு கூடவே இல்லை, யாரையும் கேட்கவே இல்லை, அதிமுக முடிவெடுக்கவும் இல்லை. அவரே போய் நிற்கிறார், யார் அலோவ் பண்ணாங்க தெரியாது. அவரே சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறார் வேப்பனப்பள்ளியில். 5.5 வருஷம் போச்சு ராஜ்யசபா எம்பி. அப்ப அதிமுக தொண்டரும் அனுபவிக்க முடியவில்லை, ஆதரிக்கின்ற கட்சியும் அனுபவிக்க முடியவில்லை. இது என்ன நியாயம்? ஆகவே ஒரு கட்சி அழிந்துவிடக்கூடாது என்கின்ற நல்ல மன போக்கோடு நாம் இருப்போமே. ஆனால் அந்த கட்சி ராத்திரி பார்த்துட்டு போறாரு திரு சுத்தீஷ். அவர் வர்றாரு, பார்க்குறார், எல்லாத்தையும் மறந்து பார்க்குறார். அவர் கேட்கிறார், ஒரு சீட்டை கொடுங்கன்றாரு. ஆகவே அந்த தொண்டர்கள் வேண்டும், அந்த கட்சி வேண்டும். 2026 ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா இப்படியே தோல்வி தொடருது. 10 தோல்விகள் தொடர்ந்தாச்சு. ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல கொஞ்சம் இடத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சா அந்த மனப்பக்குவம் வர வேண்டும். விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, புதுசுல இதுதான் ரொம்ப பழசு. அதிமுக எம்எல்ஏக்கள் கவுண்ட் 66 கவுண்ட் படி. ஆனால் உள்ளபடியே அதிமுகவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 62. ஆமாம், 4 பேர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவங்க தனியாக இருக்கிறாங்க. இப்போ மொத்தம் அறிவிக்கப்பட்ட வேகன்சிஸ் 6. 4 திமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது. 1 ஏடிஎம்கே ஷுவர், பேலன்ஸ் 1 இருக்கு. இப்போ இதுக்கு ஃபார்முலா படி மொத்தம் 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும். ஆமாம், இந்த 34 எம்எல்ஏக்கள்ல அதிமுக 62ல் ஒரு 34 இருக்கு. மீதி 34 வேணும். அப்படின்னா ஓபிஎஸ் அணியையும் சமரசம் செய்யணும், பாமகவையும் சமரசம் செய்யணும், பாஜகவையும் சமரசம் செய்யணும்.
இதில் வந்து திராவிட கட்சிகளுடைய நன்மைக்காக பாமகவை காப்பாற்றுங்கள் அப்படின்ற அறைகூவல்லாம் நான் வைக்கல. தேமுதிக என்பது ஒரு நம்பகமான பார்ட்னராக அதிமுகவுக்கு கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு அமைதியா பிரேமலதா பேசி நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உனக்கு வந்து என்ன வார்த்தைகள் அதுக்கு பிறகுதான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அது ஒண்ணு. ஆனா சட்டமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள பலம் என்ன அப்படின்றதுல இப்ப இருக்கிற நம்பரை வச்சுதான் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியும். அப்ப எடப்பாடி பழனிசாமியோட டீல் என்னவா இருக்கும் அப்படின்னா, பாஜக, பாமக, ஓபிஎஸ் இந்த 3 தரப்பின் ஆதரவு இருந்தா தான் இன்னொரு எம்பியை அனுப்பவே முடியும். இதுல தேமுதிகவுக்குன்னு கொண்டு வந்தா ஏற்கனவே அப்பாவும் மகனும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்ப மகனும் நாமளும் அடிச்சுக்கணுமோன்ற பயம் ஒன்று இருக்கலாம். இன்னொன்று, பாஜக இப்போ 4 பேர், ஓபிஎஸ் வேற சரி கட்ட வேண்டியது இருக்கு. அப்ப இவ்வளவு தரப்பையும் சரி கட்டி தேமுதிகவுக்கு கொடுக்கறதா அல்லது இதுல 2 தரப்பு ஆல்ரெடி ஓகேவா இருக்கக்கூடிய அன்புமணி கொடுக்கறதா அப்படின்றது மட்டும்தான். அப்போ ஆப்வியஸான கன்க்ளூஷன் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று அதிமுகவே எடுத்துக்கணும், இல்லைன்னா பாமகவுக்கு கொடுக்கணும். தேமுதிக வந்து அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி உள்ளாங்க. ஏற்கனவே தேமுதிகவுக்கு தமிழ்மணி சார் சொன்ன கருத்துல தான் நீங்களும் உடன்பட்டு நிக்கிறீங்க. இல்ல, அதுல நான் அவர் சொன்ன அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அவர் வந்து ஒரு திராவிட கட்சியினுடைய கடமையாக காப்பாத்துங்கன்னாரு. திராவிட கட்சியினுடைய கடமை பாமகன்ற ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு இல்லாத வட தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்த நோக்கமா இருக்க முடியுமே தவிர, பாமகவை இன்றைய சூழ்நிலையில் இன்றைய பாமகவை காப்பாற்றுவது திராவிட கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கவும் முடியாது. இருந்தால் அது வந்து வேறு நோக்கங்களை கொண்டதாக மாறிவிடும். அதனால இருந்து நான் சொல்லல, பிராக்டிக்கலா எடப்பாடி என்ன முடிவெடுக்க முடியுன்ற இடத்துல இருந்து நான் இதை சொல்றேனே தவிர காப்பாற்றணுன்ற கடமையில் இருந்தல்ல. ஆனா இதுல தேமுதிக வந்து தொடர்ந்து அஃபண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களே சொல்றாங்க, பிரேமலதா 2 தடவை வாய்ப்பை விட்டுட்டோம். ஒருக்க அன்புமணிக்கு வாய்ப்பை விட்டோம், ஒருக்க வாசனுக்காக வாய்ப்பை விட்டோம். இவ்வளவு விட்டுட்டுன்னு சொல்லும் பொழுது அப்போ மறுபடியும் தேமுதிக ஒரு விகரஸான ஒரு ஃபார்முக்கு, பேக் டு த ஒரிஜினல் ஃபார்முக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விஜயபிரபாகரன் அவர்களுடைய அந்த படு பயங்கரமான அரசியல் கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு நான் ஆவலோட காத்திருக்கேன். ஓகே சார், இதை குறுக்கிட்டீங்க. அவர் பேசுறாரு, அவர் சொன்னார் ஒரு மறந்துட்டு பேசுறோம்னு. நான் மறக்கல, அதனால தான் சொன்னேன். புகழேந்தி சார் வரேன் இருங்க. பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க, பாமகவுக்கு எம்எல்ஏ இருக்காங்க. அது 2 எப்போ கிடைக்கும்னா, உள்ளதில் 34. இது முதல்லையே தங்கபால் எலெக்ஷனப்பே எம்ஜிஆர் இதை பண்ணினார். தெரிஞ்சவங்களுக்கு தெரியாம மற்றவங்களை விட்டுருங்க, நான் கவலைப்படல அதை பற்றி. இதே பிரச்சனை வந்துச்சு அவருக்கு, தங்கபால் நிற்கக்குள்ள. அப்பயே பார், இந்த 34 பேர் அதிமுகவில் உள்ளவன் அதிமுக ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவான், மீதி பாமகவுக்கு ஓட்டு போடுவான். அது அந்த 2 அதில் பாஜகவுக்கும் பிரச்சனை வராது, இவங்களுக்கும் பிரச்சனை வராது, சிக்கலே இல்லை. இது ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இல்லை. ஆனால் நான் மறந்துட்டு பேசலை, தெளிவாக இருக்கிறேன். அதை கொடுத்தால் இது சால்வ் ஆகிடும். ஓகே குமார் சார், அதாவது பாமகவுக்கு கொடுத்தாதான் இது சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல பாஜக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் சார்? அது பாமகவும் பாஜகவும் பேசிக்கும் சார். அதை பற்றி யாரும் நம்ம இங்கே ரொம்ப அது அவங்க பேசிக்குவாங்க. ஏன்னா அவர் பாஜகவோட அவர் லைவ்ல இருக்கார். 2வது யாரு? அன்புமணி ராமதாஸ். ஓகே. 2வது ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சைடில் இருக்கிற 4 எம்எல்ஏவும் பாஜகவோட ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இப்போ பாஜகவுக்கு தான் 8 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நீங்க அந்த கணக்கில் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏதாவது புதுசா ஒரு குட்டை தூக்கி போடுவீங்க, நீங்க இப்படி போட்டீங்களா? ஆமா, இல்ல அது இது நான் ஃபேக்டரை சொல்றேன். நான் இருக்க ஃபேக்டரை சொல்றேன். நான் 4 பேர் பாஜக. அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட இணையணும், இருக்கணும், ஃபியூச்சரை வச்சு கனெக்ட் பண்ணி அவரும் அதுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கிட்டே. அதனால நீங்க அப்படி பார்க்கணும். அதான் புலி புல்கட்டு ஆட்டுக்குட்டி கதை இருக்கு இல்லையா, அது தெரியுமா உங்களுக்கு? புலி புல்கட்டு சொல்லிடுங்களே. ஒரு வேடன் அவன் கையில் ஒரு புலி புல்கட்டு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஆற்றுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அவன் வந்து ஒன்றா தான் எடுத்துகிட்டு போனோம், எதுவும் சேதாரம் இல்லாமல் எடுத்துகிட்டு போனோம். அப்போ முதல்ல அவன் என்ன செய்வான், புலியை எடுத்துகிட்டு போனான்னா ஆடு புல்லை சாப்பிட்றோம். சரி, புல்லை எடுத்துகிட்டு போயிடுவான்னு புல்லை எடுத்துகிட்டு போனான்னா புலி ஆட்டை சாப்பிட்றோம். இந்த நிலையில தான் எடப்பாடி இருக்கிறார் இப்பொழுது.
ஆகையினால அவர் புத்திசாலித்தனமாக அதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஒன்று எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப ஒன்று கொண்டு வந்து 3 கொண்டு போயிடுவார். அந்த யுத்தியை பாஜக அவருக்கு சொல்லிக் கொடுக்கும். அதன்படி நடக்கும். 2026 தேர்தலில் நீங்கெல்லாம் திராவிட கட்சிக்கு தான் திராவிட கட்சி சீச்சு இந்த பழம் பிடிக்கும், இதை தின்னால் பல் கூசும் என்கிற பழக்கம்லாம் என்ன கிடையாது. அகராதியிலேருந்து எடுத்துருங்க. அதை 26 தேர்தல் வந்து வேற மாதிரி அமையும். நீங்கள் அதை பாருங்க, பொறுத்திருந்து அதை மாதிரி ஒரு யுத்தியை வகுப்பாங்க. பாஜகவுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்திரகுமார், இதை குறுக்கிட்டு அந்த புல்லுக்கட்ட கதை இல்லை, பாஜக சொல்லிக் கொடுக்கும்னு சொல்கிறாரு. அதுதானே பிரச்சனையே. இப்போ எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு தொடக்க புள்ளியே சுழியே யார் அப்படின்னா பாஜக உள்ளே இருக்கிறது தான். ராமதாஸ் இன்னைக்கு கூப்பாடு போடுவதற்கு காரணமும் பாஜக உள்ளே இருக்கிறது தான். அதிமுக தொண்டர்கள் கூப்பாடு போடுவதற்கும் பாஜக உள்ள இருக்கிறது தான் காரணம். இப்படி வந்து எல்லா குழப்பங்களுக்கும் சூத்திரதாரியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் பிரச்சனையே. சார் வந்து ஆமா பாஜக தான் சூத்திரதாரி. 75 இல்ல அந்த ஆத்தை எப்படி சேதாரம் இல்லாம கடக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லி ஆத்தை கடக்கிறதே இல்ல. புலி புல்லுக்கட்டு ஆடு புலி அவ்வளவு பேரும் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அதுதான் 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டாக வரப்போகுது. அங்க ஒருத்தர் பாலம் கட்டி பலமான பிரிட்ஜ்ல போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அவ்வளவு பேரும் ஆத்துல இறங்கி அடிச்சுட்டு தான் போகணும். அதாவது அதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா ஆட்டை எடுத்துக்கொண்டு அங்கே விடணும். ஆட்டை எடுத்துக்கிட்டு விட்டால் புல்லை சாப்பிடாது. ஆச்சா. 2வது புலியை எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஆட்டங்க எடுத்துகிட்டு வரணும். எடுத்து 2026 தேர்தலுக்கு அந்த கூட்டணிக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை கொண்டு வருவார்கள். அண்ணாமலை திரும்பி எம்பி மாநிலங்களவை எம்பி ஆக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் அமித்ஷா சென்னை வரப்போகிறார். அமித்ஷா சென்னை வரப்போகிறார். விஜய் பிரேமலதா அந்த ஒரு சீட்டை கொண்டு போய் வாரத்தில் பார்க்கலாம். முதல்ல யாரை கொண்டு போய் விட போறாங்க? தேமுதிகவையா பாமகவையா? சரியா சொல்லுங்க இன்னொரு வாட்டி. இல்ல முதல்ல அந்த பக்கம் கொண்டு போய் விட போறது தேமுதிகவையா பாமகவையா? 2 பேரும் தான். பேசுவாங்க. பேசி அதுக்கு அண்ணா பாஜகவுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். இது என்னோட யூகம் தான். இது என்னோட யூகத்துக்கு ஏதோ இல்ல புகழேந்தி சார் குறுக்கிடுறாரு. புகழேந்தி சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாருமே ஆத்துல அடிச்சுட்டு போவாங்கன்னு சொன்னதுதான் உண்மை. அதை நான் வந்து வரவேற்கிறேன். அதுக்கு பின்னாடி அன்பு நண்பர் சொன்னார் பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு வழங்கப்படலான்னு. சார் உண்மையிலே கொடுக்கலாம், தப்பு இல்லை. என்ன தெரியுங்களா, இன்றைக்கி அந்த கட்சி இருக்க மாதிரி காமிச்சு எல்லா இடத்துலையும் கடுமையாக உடைத்த அவர் இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறார்? கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி ஊரில் வந்து கிராமத்தில் ஆடு மேடு மேய்க்கிறேன்னா ஓய்வு நேரத்தில் தான் அப்படி கோயில் குளம்பக்கம் வரேன். இந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட முடிவுகள்லாம் நீங்கள் போய் கேட்டுக்கோங்கன்றார். அண்ணாமலையினுடைய நீக்கம் பிஜேபிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை வந்து அவர் ஓப்பனாக உடைச்சிட்டார். அண்ணாமலை கொடுக்கலாம், தப்பு இல்லாத. ஆனால் என்ன பிரச்சனைனா எப்படி சால்வ் பண்ணலான்னா, அவர் சொன்ன மாதிரி குமார்லாம் சொன்ன மாதிரி 4 சீட் இருக்குல்ல ஓபிஎஸ் ரெட்டையில தானே அண்ணன் அவர் கூட இருக்க 3 எம்எல்ஏலாம் சேர்ந்து ஜெயிச்சாங்க. அதில் தானே நீங்களும் ஜெயிச்சிங்க. ஏன் இந்த நேரத்திலேயாவது இந்த ராஜ்யசபா சீட்டால் தான் கட்சியே உடைஞ்சது. தர்மர் எலெக்ட் பண்ண போய் விடமாட்டேன்னு நின்னார் ஓபிஎஸ் அண்ணன். இப்போ அந்த 4 சீட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாமே, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சமாதானமாக போகலாமே. இன்னொரு நாள் பிஜேபி கொடுக்க போகுது 6 சீட்டு வேணும், அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிள். ஆனால் எதுக்குமே இறங்கி வர மாட்டேன்னா அப்போ பாமக கிட்ட தான் போவேன்னா உங்களுக்கு என்ன? எடப்பாடியில் வாக்குகள் வேணும், அங்கே நின்னா ஜெயிக்கணும் சட்டமன்றத்தில். அதுக்காக பாமக வேணும்னா இது நேரமே அல்ல. பாமகவையே சிதைத்து கொண்டிருக்கின்ற நேரம். ஆகவே தட் இஸ் நாட் கரெக்ட் ரூட். ஸோ இந்த 4 8 சீட்டில் 6 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எல்லாமே மனசு வேணும் சார், இறங்கி வரணும் சார், நல்லது செய்யணும். நம்மளோட இருந்தவங்களுக்கு நன்றி மறக்காமல் விசுவாசமாக அவங்களுக்கு உதவணுன்றது நமக்கு தோணணும். அவர் சொன்னது அட்டகாசமா போய் சொல்லிட்டாரு. எல்லாமே ஆத்துல அடிச்சு போயிடுவாங்க. வெள்ளம் ஜாஸ்தியா போகுது. எடப்பாடி ரெடி ஆகி ஆகணும், அப்படிதான் எடுத்துக்கலாமா? இல்ல அந்த சமரசம் வந்து ஏற்கனவே எல்லாரும் பேசிட்டு இருந்த மாதிரி பிஜேபியோட பேசி உங்க 4 பேரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க,
ஓபிஎஸ்ஸையும் அப்படியே கூட கூட்டிகிட்டு வாங்குங்க அப்படின்னா அவங்க அதை செஞ்சுருவாங்க. பிஜேபி அந்த வேலையை செஞ்சுருவாங்க. எடப்பாடி கேட்க முடியாது. எடப்பாடி இவர் போய் OPS பேசணுன்ற கேட்க அவசியம் முடியாது. கிடையாது. இவர் பேசவும் மாட்டார். அந்த 2 தொகுதியை அதிமுகவே நிற்கணும்னா அதற்கான முயற்சிகளை அவங்க நிச்சயமாக எடுக்க தான் எடுப்பாங்க. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இருக்கிற மாதிரி தெரியல. கூட்டணிக்கு கொடுக்குறாங்களா இல்லை அதையும் அவங்களே வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். பாஜகவினுடைய இந்திரகுமார் தெரடி சொன்னது வந்து அந்த நம்பர் வைஸ் வந்து கரெக்ட். இப்போ இவங்களுக்கு வந்து 6 பேர் வேணும், எக்ஸ்ட்ராவாக 6 பேர் வேணும். 68 68 இருந்தால் 2 ஆட்களையும் இவங்க தேர்வு செய்யலாம். இவங்களுக்கு 66, ஓபிஎஸ் கிட்ட 4 பேர் இருக்காங்க, பாஜக கிட்ட 4 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று கூடினாவே ஓரளவுக்கு அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பிஎம்கே எங்கேருந்து கொஷின் வருதுன்னா, பிஎம்கேலேருந்து முதல்ல கேட்டாங்களான்னே நமக்கு தெரியாதுல்ல. வெளிப்படையாக தேமுதிக கேட்குறாங்க, பட் பாமக அந்த கூட்டணியிலேயே இல்லையே. பாமக வந்து பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. பாஜகவும் அதிமுகவும் இப்போ புது கூட்டணி அமைச்ச பிறகு அதில் பாமக இன்னும் வந்து சேரலையே. தமிழ்மணி சார் சொன்ன விஷயத்தையும் கடந்து போயிட முடியாது இல்லை. இப்போ வந்து ராஜ்யசபா வந்து அன்புமணிக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இல்லைங்க, இல்லை அங்கே தான் நான் கேட்குறேன். அன்புமணிக்கு வேணும்னு பாமகவோ இல்லை அன்புமணியோ கேட்டாங்களா? இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல ராஜா. இதெல்லாம் வந்து தேமுதிக எப்படி வெளிப்படையா சொல்றாங்க எங்களுக்கு வேணும்னு. அப்ப பிஎம்கேவும் கேட்கணும் இல்ல, எங்களுக்கு வேணும்னா அவங்க முதல்ல அதுல இருந்து கேட்கணும். அவங்க வந்து வேற எதுலயோ ப்ரீ ஆக்குபைட்ல இருக்கிறத அதை கொண்டு வந்து அதிமுகவில் நீங்க இணைச்சி அதிமுகவும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல இது கிடையாதுல்ல. அந்த கட்சி இருக்கிறது நல்லதா இல்லையாங்கிறதெல்லாம் எதை மனசுல வச்சு சொல்றீங்க ப்ரீ ஆக்குபைட்னு? இல்லை, ப்ரீ ஆக்குபைட்னா அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனைகளை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில் அவங்க வந்து ராஜ்யசபா பற்றி பேசாமல் இருக்காங்க. தட்டுனா தானே கதவு திறக்கும். இந்திரகுமார் தெரடி சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். சார் சொன்னதில் வந்து அவர் வந்து பாமகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கொஞ்சம் ஓரளவுக்கு அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, தமிழ்மணி சார் இதை குறுக்கிட்டீங்க சார். ஒரு விஷயம் இப்போவும் நான் முதலே சொன்னேன், ஒரு சீட்டு பிஜேபிக்கிட்டே அண்ணாமலைகிட்டே கேட்டார் அவங்க அப்பா, தனியாக கூப்பிட்டு போயின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமாம், இதில் அக்ரிமெண்ட்டில் வரலையே. ஸோ அப்பாவுக்கு தன் மகனை எம்பி ஆக்கணுங்கிற ஆசை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நம்பர் 1. 2, 2026 பாமக கூட இருந்தால் நல்லது அப்படின்னு அதிமுக நினைச்சதுன்னா வேற வழியே அதிமுகவுக்கு இல்லை அங்கே கொடுக்கறத தவிர. அது மட்டுமல்ல, இப்போ என்ன பண்ணுறாரு அப்பா, நான் அதிமுக கூட போவோன்னு சொன்னேன், நம்ம 3 ஜெயிச்சிருப்போம், அவங்க 5 ஜெயிச்சிருப்பாங்க, மகனே நீ கெடுத்துட்டேங்கிறார். அவர் சொல்கிற குற்றச்சாட்டே அதுதான். எனவே ஒரு கூட்டணி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இதைத்தான் அப்பா சொல்கிறார். அதை சால்வ் பண்ணினீங்கன்னா அவங்க 2 பேரையும் ஒன்றாக்கலாம். நம்பர் 1, இபிஎஸ் மாதிரி ஒரு ஆள் அரசியலில் ஒரு சீனியர் நான் சிஎம் செய்ய முடியாது. சிஎம்முக்கு சீனியாரிட்டி இருக்குது, இன்ஃபேக்ட் பெட்டர். ஆனால் இப்போ ஒரு சீட்டு அவர்கிட்ட இல்லை, கொடுத்தாச்சு, போட்டாச்சு. அதனால் இது 2026 அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இபிஎஸ் அவருக்கு இருக்கிற ஒரே பொலிட்டிக்கல் ஆப்ஷன் இதுதான். பாமகவுக்கு கொடுக்கறத வந்து ஓபிஎஸ் ஒத்துக்குவாரா சார்? பாமகவுக்கு ஒன்று அப்படின்னா அதை ஓபிஎஸ் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க வேண்டாம், எனக்கு தெரியாது. பிஜேபி சொன்னால் அவர் ஒத்துக்குவார்னு நான் நம்புகிறேன். இல்லை, அது தப்பாக இருக்கலாம், நான் அஷ்யூர் பண்ண. ஆனாலும் அந்த பிஜேபி சார் ஒரு ஓட்டு கூட இல்லாத இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கறத விட அவங்கக்கிட்ட 4 இவங்ககிட்ட 5 ஓட்டு இருக்குது. யார் கொடுக்கறது பெட்ரு? பொலிட்டிக்கலாக எது நமக்கு லாபமாக இருக்கும்னு பார்க்கணும். அவர் ஒத்துக்குவாருன்னு பிஜேபி சொன்னால் அவர் ஒத்துக்குவார். இல்லை, எடப்பாடி சமீபத்தில் ஒரு 4 முறை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 5வது முறையாக பார்த்து இப்போ இல்லை, இப்போ இல்லை சொல்லிடுங்க சார். இப்போ இல்லை, இப்போ இல்லை. நான் கடைசியாக பார்த்தது 6 மாதத்துக்கு முன். ரைட், நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.